ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி எடுத்து இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஒரிஜினல் ரெசிபி அந்த சேச்சிக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேங்க. அவ்வளோ அருமையாக இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. ரொம்பவுமே சூப்பரான அந்த டிஷ்ஷை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மதியத்துக்கு எங்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு தான் செஞ்சுருந்தேன். அவங்க அந்த விறகடுப்பில் செஞ்சதுக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது. அதுக்கு சிக்கன் தொக்கு தான் கொடுத்தாங்க. நான் இன்றைக்கி முட்டை ஆம்லெட்டோட பண்ணியிருக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்காக கடாயில் ஆயில் விட்டு பெரிய வெங்காயம் வந்து நிறையா, அதுக்கப்புறம் அதே அளவுக்கு சின்ன வெங்காயமும் நிறைய சேர்த்துறாங்க. ஏன்னா ஆனியன் மட்டும் நிறைய சேர்த்துறாங்க அந்த கடாயில். நல்லா அதை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துங்க. அந்த விறகடுப்புக்கு சீக்கிரமாக ஆயிடுது. அதுக்கப்புறமா தக்காளியை வந்து நம்ம கோழியில் அவ்வளோக்கா சேர்த்த மாட்டோம். அவங்க நிறையாவே சேர்த்துனாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கே 4-5 காய் வந்து சேர்த்துனாங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 2.5 பழம் சேர்த்திருக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. அந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் நல்லா வெந்து சுருண்டு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே உரலை தட்டி போடுறாங்க. அந்த கல்லை வச்சுருக்கிறாங்க, கல்லை தட்டி தான் போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாசனை போனதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க. அந்த சிக்கனுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள். அவங்க வந்து பவுடர் மசாலா, அதாவது பேக்கெட் பவுடர் மசாலா யூஸ் பண்ணாங்க. நான் வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். அதெல்லாமே கூட அவங்க ருசி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அவங்க ஊர் ஸ்டைலில் அந்த மிளகாத்தூள் வந்து அந்த பேக்கெட் பவுடர் வந்து போட்டு பண்ணாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ மிளகாத்தூள் போட்டேன். அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். தண்ணி விட வேண்டாம். அதே சிக்கன்லேயே தண்ணி விட. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா வறுக்கணும், அதை பார்த்துடலாங்க. இப்போ வெறும் கடாயில் தான் வறுக்கணும். இதில் மல்லி, அதுக்கப்புறம் இந்த அன்னாசிப்பூ, கசகசா, அன்னாசிப்பூ நிறைய சேர்த்துறாங்க, ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, பச்சை மிளகு. அவங்க அந்த செடியிலிருந்து அப்படியே அந்த மரத்துலேருந்து பறித்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, கருவேப்பில்லை, பச்சை மிளகு நிறைய சேர்த்தலாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்திருக்கிறேங்க. எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் தான். மிளகு மட்டும் அவங்க நிறையவே சேர்த்துனாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மிளகு சேர்த்துனாங்க. அந்த பச்சை மிளகுக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு ருசியாக இருந்தது. இப்போ அந்த தண்ணி விட்டு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகுது. அந்த டைமில் இப்போ தண்ணி விட்டு நான் இதை போட்டு மூடி வச்சுறேங்க. நம்மளாம் தான் இந்த குக்கரில் வச்சு வேக வைக்கிறோம். அவங்க எல்லாமே அந்த சட்டியிலேயே தான் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க. ஆனால் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்துடுது. இப்போ அதுக்கு தகுந்த அந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதை வறுத்தாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் பசு மஞ்சளும் சேர்த்திருக்கிறேன் நான். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நல்லாவே பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு, ஒரு குறகுறப்பாக அரைச்சிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் தேங்காய் சேர்த்துறேன். தேங்காய் வந்து நிறையாவே சேர்த்துனாங்க. ஏன்னா ஒரு காயில் 3/4 பங்கு வந்து அந்த தேங்காயே இருந்தது. இப்போ சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இன்னும் கூட நம்ம தட்டு போட்டு மூடிடலாங்க. நல்லா அது வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மசாலாவை சேர்த்துனா நம்மளுக்கு அந்த குழம்பு ருசி கொடுக்குது. இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு நம்ம மிக்ஸி கழுவி தண்ணி விட்டுக்கலாம். அந்த குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாங்க. கூடவோ குறைவோ இருக்கலாம். ஏன்னா அந்த நல்லா திரும்பவும் இந்த நம்ம அரைச்சி விட்ட குழம்புல வந்து நல்லா வேகணும். அரைச்சி விட்ட மசாலாவோட வெந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா அருமையான ஒரு சேச்சி ஸ்டைலில் நாடன் சிக்கன் கறி ரெடிங்க. எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க